For a change, நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். பஸ்தல் கறின்னு சொல்லுவாங்க. பஸ்தல் the word is from Portuguese. இது நார்மலாக டூட்டுக்குரின்ஸ் தான் ஆப்பத்துக்கு பண்ணுவாங்க. Let us see how to do. Prawns ஒரு கப், ஆப்ப மாவு 1.5 குழிக்கரண்டி, தேங்காய் பால் 1 கப், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெட்டி வச்ச 3 பச்சை மிளகாய், நெய் 2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட். ஓகே, இப்போ ரெசிபிக்கு போகலாம். இப்போ கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். இப்போ இந்த நெய்யில் வெட்டி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் பச்சை மிளகாய் போட போகிறேன். ஒரு 3 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்புத்தூள் போடுவேன். நான் எதுக்கு சோம்புத்தூள் போடுறேன்னா இந்த ப்ரான்ஸோட ஸ்மெல் போகிறதுக்காக தான். அப்போ தான் அதோடைய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை எடுத்து போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டா போதும். இதில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆப்ப மாவோடைய கன்சிஸ்டன்சிலேயே இருந்தாலே போதும். அதை எடுத்து இதில் ஊற்றி இதை வந்து கைவிடாமல் கிண்டணும். அதுதான் அதில் ஹைலைட். நான் இதை வந்து எக் பீட்டரால் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி தான் வரும். மாவு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 கப்பு கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான மில்காக எடுத்து வச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு பால் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கிண்டி விடணும்.
பாக்கி இருக்க மில்க்கையும் ஊற்றிடலாம். ஆசமாக வந்திருக்கு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பஸ்தல் கறியை நீங்கள் ஆப்பத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு பைட்டுக்கும் அந்த ப்ரானும் அதில் இருக்கிற கோக்னட் மில்க்கு அந்த பச்சை மிளகாவோட காரம் எல்லாம் அப்படியே ஆசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் ஸ்க்ரீனில் ஒரு ரவுண்டு ஒன்று எங்கள் லோகோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஓகே, see you tomorrow.